மழைக்கு பின் நீங்கள் பயணிக்கும் சாலைகளின் நிலை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் விழுப்புரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். பாதாள சாக்கடைக்குன்னு சொல்லிட்டு எல்லா சாலைகளையும் உடச்சி எடுத்தாங்க சார். அதன் பிறகு எந்த சாலைகளையுமே பராமரிக்கலை, எதுவுமே பண்ணலைங்க சார். இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த ரோடில் நடக்கவும் முடியாது, போகவும் முடியாது, ரொம்ப கஷ்டம் சார். ரோடு பூரா உடஞ்சி பயங்கர டேமேஜாக இருக்குது சார். அது வழியாக தான் நாங்கள் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே பள்ளிக்கு போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், வெளியில் அந்த கரும்பு லோடு ஏற்றி மொத்தம் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். இது சம்மந்தமாக நகராட்சி கமிஷனரை பார்த்து நேரடியாகவும் நாங்கள் சொல்லிட்டோம் சார். எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சார். 10 நாளாகவே நல்ல மழை. இந்த விழுப்புரம் நகரம் 22வது வார்டுங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த 22வது வார்டில் அந்த சுடுகாட்டாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பள்ளம். அந்த சாலையில் போகவும் முடியாது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, ஏன் இந்த டெட் பாடி முக்தியே அங்கே தாங்க இருக்குது. அந்த டெட் பாடி உள்ளே போகிறதுக்கே ரொம்ப சிரமம் தான். நிறையா பேர் விழுந்து இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். நானே 2 பேரை தூக்கி விட்ருக்கேன். நான் போகும்போது அந்த மாதிரி தடுமாறி தான் போகணும். இதுலேயும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அநியாயமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மழை தண்ணி ரோட்டில் நின்று எங்கே ரோடு இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, எதுவுமே தெரியாதுங்க. ஏரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. அது சுதாகர் நகர், இந்த காமதி நகர் நகரெல்லாம் வந்திருக்குங்க. அந்த நகரெலாம் பார்த்தோம்னா பள்ளமாக இருக்குதுங்க. மழை பெஞ்சோடனே தண்ணி தேங்கியிருக்கு. தண்ணி தேங்கியோடனே வடிகால் பார்க்கும்போது ரோட்டை அரிச்சு எடுத்து போயிட்டுங்க. அதனால் பள்ளம் குடியுமா போச்சு. இதனால் வாகன ஓட்டிகளும் மற்ற நபர்களும் எல்லாம் விழுந்து வேறு சொன்னேன். போக்குவரத்து நெரிசல் உள்ள இடமே பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல தான். அப்படின்போது தண்ணி ஓவராக தேங்கி இருக்கும்போது வடிகால் பண்ணும்போது அரிப்பு ஏற்பட்டு அந்த ரோடு டேமேஜ் ஆகிடுதுங்க. டேமேஜ் ஆகும்போது பயணம் செய்கிற எல்லாருமே விழுந்து வாழறாங்க. இந்த ரோடு ஒரே குண்டும் குழியுமாக இருக்குது. வண்டியில் போகிறவங்க எல்லாருமே கீழே ஊந்து வாடுறாங்க. ரொம்ப வண்டியில் போகிறது மழை பெஞ்சாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ரொம்ப. இந்த ரோடு இந்த ரோடில் எத்தனை பேருமா போகிறாங்க? ஆயிரக்கணக்கில் போகிறாங்க, லட்சக்கணக்கில் போகிறாங்க. எல்லோரும் இந்த ரோடு தான் மெயின் ரோடு. இது புது பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்க இது மெயின் ரோடு. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் ஒரே ரோடு. இதில் தான் எல்லோரும் போய்கின்னு நிற்கிறாங்க. ரொம்ப டேமேஜாக இருக்குது. மழைக்கு பிறகு விழுப்புரம் பகுதியில் சாலைகள் எப்படி இருக்குது, இதில் பயணிக்கக்கூடிய அவங்களோட நிலைமை என்னன்றதை நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.